உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு மீட்டிங் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா உலகத்தோட மாத்தி வைக்கக்கூடிய ஒரு மீட்டிங் உங்களை என்ன டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங் நம்மளுக்கு நல்லது நடந்து முடிஞ்சிருக்குது. எஸ், நீங்க நல்லா கேட்டீங்க. இட் ஹாஸ் காட் குட் திங்ஸ் ஃபார் அஸ் இந்தியன்ஸ்க்கு, இந்தியாவுக்கு நம்மளுக்கு நல்லதா, நம்மளுக்கு பாசிட்டிவா இந்த மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது. பிரஸ்ல எடுத்த உடனே புட்டின் பேசுறாரு. பேசுறப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க வந்து நிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த அலாஸ்காவோட மண்ணுல ரஷ்யாவும் அமெரிக்காவும் நெய்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம காமிக்கிறோம். ஸோ எங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாரு பாருங்க. நீ நானும் பக்கத்து வீட்டுக்காரன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் பக்கத்து வீட்டுக்காரனா? ஆமா, ஒரு சின்ன இடத்துல. ஆனா ஒரு பெரிய கண்ட்ரில 2 கண்ட்ரியும் பெருசு. 2 உலகத்தோட 2 எண்டுல இருக்குது. அது மீட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்குது. அங்க இருந்துட்டு புட்டின் என்ன சொல்றாரு, நான் வந்து என்னோட நெய்பரோட வீட்ல, பக்கத்து வீட்டுக்காரன் வீட்ல நிக்கிறது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறப்போ புட்டின் வந்து ட்ரம்ப்ப வந்து புகழ்ந்து தள்ளுறாரு. ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆளு. உண்மையிலேயே அமைதியை நோக்கி போகணும்னு நினைக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு வந்து உண்மையிலேயே அமைதியில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவர் வந்து ஒரு நல்ல மனுஷன். இவர் வந்து இருந்திருந்தா மேபி முன்னாடியே கூட நெறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகியிருக்கும் அப்படின்னு புட்டின் வந்து ட்ரம்ப்ப வந்து அப்படியே இந்த இந்த என்ன சொல்ல நெஞ்ச நக்கிட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி நெஞ்ச நக்கி வெண்ணெய தடவி அப்படியே வந்து அலேக்கா தூக்கி வந்து ட்ரம்ப்ப தல மேல அப்படியே உள்ள. எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மட்டும் இல்ல. போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்ப்பார்ல. ஏன்னா ரஷ்யன்ல பேசுறாரு பிரசிடென்ட் புட்டின். அப்படியே ட்ரம்ப் வந்து ஆகாயத்துல பறந்திருப்பாரு. இதுவே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சோ ஹாப்பி. ட்ரம்ப் வந்து அப்படியே ஃபுல்லா, ஏன்னா ட்ரம்ப்க்கு எண்ட் ஆஃப் த டே அதான் தேவை. அவரை வந்து புகழ்ந்து பேசிடணும். நோபல் பீஸ் பிரைஸ்க்கு வந்து இதை விட ஒரு பெட்டர் ஸ்பீச் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் கொடுக்கிறது நார்மல் விஷயம் இல்லை. இந்த குட்டி குட்டி கண்ட்ரி, துக்கடா கண்ட்ரில இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம் கிடையாது. ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப்புக்கு உண்மையிலே அமைதியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது வந்து ட்ரம்ப் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கிற அந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் கண்ணு வைக்கிறதுக்கு வந்து சரியா இருந்துச்சு. சூப்பர், பேசி முடிச்சிட்டாரு. ஆனா என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, புட்டின் வந்து எந்த இடத்துலயுமே நான் ஒரு டீல் மேக் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை. புட்டின் வந்து பேசி முடிக்கிற வரைக்கும். அடுத்து ட்ரம்ப் பேசுறப்போ சொல்றாரு, நாங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து ஒத்து போனோம். சில விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து போகாமலும் இருக்குது. பட் இது ஒரு நல்ல ப்ராக்ரஸ். நாங்க எதிர்பார்த்ததை விட நாங்க நல்ல ப்ராக்ரஸ்லயே இருக்கோம். ரொம்ப நிறைய விஷயங்கள ஒத்து போயிருக்கோம். புட்டின் வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு பர்టిక్యులர் நபர். அவர் சொல்ற நிறைய விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன். blah 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 பேசி முடிச்சிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பட் we have not made the deal. No deal is no deal. டீல் மேக் பண்ணலனா அது டீல் இல்ல. அதனால அந்த டீலை பத்தி எங்களுக்கு பேசுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ குட் ப்ராக்ரஸ். ஆனா அந்த டீலை நோக்கி போறோமா? போறோம். சோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்போ யூரோப்பியன் லீடர்ஸ் கிட்டயும் உக்ரைன் கிட்டயும் பேச போறோம். உக்ரைனியன் லீடர் கிட்டயும் பேச போறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் முடியுது. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பிரஸ் கிட்ட கேள்வி கேட்கவே விடல. இந்தியாவில் இது நார்மலான விஷயம், ஓகேவா? ஆனா மத்த நாடுல வந்து பிரஸ் கிட்ட ஒருத்தங்க கேட்காம பதில் சொல்லாம போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சம்பவம், ஓகேவா? நம்ம ஊர்ல தலைவர்கள் வந்து ஜெனரலா பிரஸ்ஸை பார்த்து பேசுறதே கிடையாது. அங்க வந்து அப்படி நகர்ந்து போகவே முடியாது. நீங்க பிரஸ்ஸை கேட்டு பதில் சொன்னால் மட்டுமே உங்களை தலைவன் ஏத்துப்பாங்க. அவங்க 2 பேரும் பிரஸ்ஸுக்கே பதில் சொல்லல. அவங்க என்ன பேசணுமோ பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, புட்டின் வந்து அந்த இடத்துல அந்த ஆங்கரேஜ் அப்படிங்கிற ஊர்ல வந்து வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல சோவியத்தோட சோல்ஜர்ஸ், ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அந்த காலகட்டத்துல இருந்த சோவியத் சோல்ஜர்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் கூட ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்து தானே ஹிட்லரை தோக்கடிச்சாங்க. அப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்கறப்ப அங்க இறந்து போயிருப்பாங்க. கரெக்ட்டா? சோவியத் சோல்ஜர்ஸ் வந்து யுஎஸ் காரங்களோட ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்து தான் 2ஆம் உலகப் போர்ல ஹிட்லரை தோக்கடிச்சாங்க. இப்போ அப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை பார்க்கப்போ இவங்களோட சோல்ஜர்ஸ் வந்து அமெரிக்க மண்ணுல இறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சமாதிகள் இருக்குது. புட்டின் வந்து அந்த சமாதிகளை போய் விசிட் பண்ணியிருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு மொமெண்ட்னு யோசிச்சு பாருங்க. புட்டின் வந்து இன்டைரக்ட்டா என்ன சொல்றாருன்னா, நீயும் நானும் ஃப்ரெண்டா தான் இருந்தோம் 2ஆம் உலகப் போர் காலகட்டத்துல. உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ அவங்களோட எதிரி, காமன் எதிரி யாரு? யூரோப். அன்னைக்கு இருந்த காமன் எதிரி வந்து இந்த ஜெர்மனி, அவங்க கூட சேர்ந்துட்டு இருந்த அன்னைக்கு இருந்த யூரோப். இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவை எதிர்க்கிறாங்கல்ல. பட் அது வந்து ஒரு பயங்கரமான ஆப்டிக்ஸா இருந்துச்சு. ஸோ ரஷ்யன் பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, நீயும் நானும் ஃப்ரெண்டு தான்டா, நீயும் நானும் நெய்பர்ஸ்டா, நீ ஏன்டா அவங்களோட சேர்ந்துட்டு இருக்கங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணி விட்டாரு.